எல்லாரும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? திருப்பதிக்கு தாங்க கிளம்பிட்டோம். ஸ்லிப்பர் கோச் பஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். அங்கே டெம்பிள் சிட்டிட்ட வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே தாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பஸ் வரல. நைட்டு 9:30க்கெலாம் பஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா 10:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக பஸ் வரவும் எல்லோரும் லக்கேஜ் வச்சுட்டு அப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டு தாங்க இருந்தோம். ஏறினவும் அவங்கவுங்க சீட்டில் உட்காந்தாச்சுங்க. எங்கள் பாப்பா பஸ்ஸில் ஏறினவரை செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிட்டோம். தூங்கிட்டு பார்த்தா விடிய கிளம்புற ஒரு 4 மணி இருக்குங்க. பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சுங்க. வேலூருக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 4 மணி இருக்கும். அந்த டயத்தில் பஸ் பஞ்சர் ஆகவும் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிரைவரு, அவங்க 2 டிரைவரு, கண்டக்டரு எல்லாருமே. அப்புறம் ஒர்க் ஷாப்லேருந்து ஆள் வர சொல்லிட்டாங்க. அவங்க பார்க்க முடில அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒர்க் ஷாப்லேருந்து ஆள் வர சொன்னாங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுங்க. டேங்கி இதெல்லாம். அப்புறம் நாங்கள் அங்கே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அங்கே ஆஞ்சநேயர் கோயிலில் சாமி கும்பிட்டு பார்த்தா காக்காங்க நிறையா வரவும் எங்கள் அம்மா அப்புறம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்துட்டு காக்காங்களுக்கும் வச்சிட்டு இருந்தாங்க. காக்காங்களுக்கு வச்சிக்கிட்டு இருக்கவுமே அதுங்களாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அதுங்களுக்கு வைக்கவுமே பக்கத்தில் இருந்த அப்புறம் டாக்ஸுங்களும் நிறையா வந்துடுச்சுங்க. அதுங்களும் வந்துட்டு சாப்பாடு அப்புறம் அதுங்களுக்கு அம்மா பிஸ்கட் போட்டுட்டாங்க. அப்புறம் அதுங்களும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. வேலூருக்கு முன்னாடி தாங்க பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட. அப்புறம் ட்ரெயின் வந்து போயிட்டே இருந்துச்சுங்க. பார்த்தா அப்புறம் பஸ் ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி பஸ்ஸு கிளம்பிருச்சுங்க. ஏதோ ஒரு வழியாக ஆள் வர சொல்லி அப்புறம் ரொம்ப நேரமாக ஆயிடுச்சுங்க. அப்புறம் பஸ் எடுத்துக்கவும் அப்புறம் எல்லாரும் அங்கே எங்கள் கூட வந்திருந்தவங்க எல்லாம் அப்புறம் ஒரு சீட்டில் வந்து உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தோங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த அக்கா எல்லாருமே பேசி சிரிச்சிட்டு இருக்கையில ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏசி கம்மி பண்ணி வச்சா, நான் கம்மி பண்ணி வைக்க திரும்ப எங்கள் பாப்பாவும், "அம்மா ஏம்மா ஏசியை கம்மி பண்ணி வைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எனக்கு குளிருது, அவளுக்கு இல்லைம்மா வேர்க்குது வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் திரும்ப மாற்றி நான் போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏசி வச்சுட்டே இருந்தாங்க. அந்த அக்கா குளிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ பாட்டுக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. திருப்பதி ஒட்டி திருப்பதிக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஹோட்டல் இருந்துச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் பசி வரவும் டிரைவரும் நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் அங்கே எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கையில எனக்கு பசி வேணாம் அப்படின்னு பசிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லவுமே எங்கள் அம்மா கேட்கல. அப்புறம் எனக்கு 2 வாய் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நான் காஃபி தாங்க சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு.